லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் காய்கறிகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை அளிக்க சென்னை கோயம்பேடு மற்றும் நெல்லையிலிருந்து செய்தியாளர்கள் சுரேஷ்குமார் மற்றும் மருதுபாண்டி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக சென்னையில் கோயம்பேட்டிலிருந்து சுரேஷ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். சுரேஷ்குமார், தற்போது சென்னையில என்ன நிலவரம், விற்பனை எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வியாபாரிகளும் பொதுமக்களும் என்ன சொல்றாங்க? ராதா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த பொங்கல் சிறப்பு சந்தை பகுதியில் தான் இருக்கிறோம். அதாவது பொங்கல் பண்டிகையொட்டி இந்த கரும்பு, மஞ்சள், இஞ்சி உள்ளிட்ட பூஜை பொருட்கள் மற்றும் இந்த பொங்கல் பொருட்கள் விற்பனை செய்வதற்காக இந்த சந்தையானது கோயம்பேடு மார்க்கெட்டை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இருக்கக்கூடிய பூ விற்பனை மையம், காய்கறி விற்பனை மையம் மற்றும் பழ விற்பனை மையத்தில் இந்த சிறப்பு பொருட்களை விற்பனை செய்வதால் இட நெருக்கடி ஏற்படும் என்ற காரணத்தால் இந்த 7.5 ஏக்கர் பரப்பளவில் இந்த சிறப்பு சந்தையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 300க்கும் மேற்பட்ட லாரிகளில் கரும்பு, மஞ்சள், அதே போன்று இஞ்சி உள்ளிட்ட பொருட்கள் இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏராளமான வியாபாரிகள் இந்த பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். அதே போன்று பொதுமக்களும் இந்த பகுதிக்கு குவிந்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே இந்த பொங்கல் பண்டிகையொட்டி களை கட்டி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் பொங்கலுக்கான விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் நாளைய தினம் இந்த முக்கிய பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று அதிக அளவில் காலை முதலே வியாபாரிகள் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மற்றும் கடலூர் மாவட்ட பகுதியிலிருந்து அதிக அளவில் கரும்பும், அதே போன்று திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் ஆந்திர பகுதியிலிருந்து மஞ்சளும் அதிக அளவில் இந்த சிறப்பு சந்தை பகுதியை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த மஞ்சள் வியாபாரி நம்மோடு இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, இப்ப மஞ்சள் எந்தெந்த பகுதியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, என்ன விற்பனை, என்ன ரேட்டு போகுது? ஆந்திரா பார்டரு, பெரியபாளையம், தண்டலச்சேரி, காடிபுத்தூர், இந்த சர்க்கிள் தான் வந்துருக்குது. நேற்று விலைவாசி ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த மழையில் கொஞ்சம் அடிப்பட்டதுனால சரக்கு இன்னைக்கு வரல, எதிர்பார்த்த சரக்கு. அதனால ஒரு 20, 30, 40 எக்ஸ்ட்ரா 100 ரூபாய், 90 ரூபாய் இந்த ரேஞ்சில் போகுது. ராதா, மஞ்சளை பொறுத்த வரையில் அந்த மஞ்சளுடைய சைஸ், அதோட வளர்ச்சியை பொறுத்து 40 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை அந்த கொத்து என்பது விற்பனை செய்யப்படுது. ஒரு கொத்தில் 10 மஞ்சள் அந்த செடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல கரும்பை பொறுத்தவரையில் 15 கரும்புகள் கொண்ட ஒரு கட்டு என்பது சுமார் 300 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை விற்பனை ஆகிறது. இந்த கரும்பு குறித்து நம்ம கேட்கலாம். கரும்பை பொறுத்தவரை மதுரை பகுதியிலிருந்து அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. சார், நீங்க மதுரையில் எந்த பகுதியிலிருந்து கரும்பு கொண்டு வந்திருக்கீங்க, என்ன கட்டு, என்ன விற்பனை பண்றீங்க? மதுரை மேலூர்ல இருந்து வாங்கினோம். நாங்கள் வாங்கினா மதுரையில் கரும்பு நல்ல சேல்ஸ், மூவிங் நல்லா அதிகம் ஆகுது. இதுமாரி கடலூர், சேத்தியாத்தோப்பு இதெல்லாம் அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்லை. நிறைய அதிக உற்பத்தி இந்த வாட்டி, ஆனால் விலை கம்மியாக மார்க்கெட் போகுது. என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க? நாங்கள் மதுரை கரும்பு 600 ரூபான்னு விற்கிறோம். மீதி இந்த கடலூர் கரும்பெல்லாம் 300 ரூபாய், 250 ரூபா அப்படி விற்கிறோம். எப்படி இருக்கு வியாபாரம் இந்த வருஷம்? வியாபாரம் நல்லா இருக்குது இந்த வாட்டி, எதிர்பார்த்த வியாபாரம் இருக்குது. ஆமா. ராதா, இங்கு சென்னையை பொறுத்தவரையில் குறிப்பாக நம்ம சொன்னது, வியாபாரிகள் சொன்னது போல 90% கரும்பு என்பது இந்த மதுரை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து தான் இங்கு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடலூர், பண்ருட்டி பகுதியிலிருந்து ஒரு 10% கரும்பு தற்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது. கரும்பு பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய அந்த கரும்புடைய வளர்ச்சி மற்றும் அதோடைய தடிமனை பொறுத்தவரையில் அதோட விலை என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. சுமார் 300 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையில் ஒரு கட்டு கரும்பு என்பது விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் இஞ்சியை பொறுத்தவரையில் இஞ்சி என்பது மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் பகுதியிலிருந்து அதிக அளவு இந்த கோயம்பேடு சந்தை பகுதிக்கு விற்பனை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 6 முதல் 8 இஞ்சி கொத்துகள் கொண்ட ஒரு பெரிய கொத்து என்பது சுமார் 150 ரூபாய்க்கு இஞ்சி என்பது விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட லாரிகள் கடந்த 2 நாட்களாக இந்த சிறப்பு சந்தை பகுதியில் கரும்பு, மஞ்சள் மற்றும் இஞ்சி கொண்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 17ஆம் தேதி வரை இந்த சிறப்பு சந்தை என்பது தொடர்ந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராதா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் காய்கறிகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் விலை சற்று அதிகமாகத்தான் காணப்படுகிறது. கோயம்பேட்டிலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். அவரை தொடர்ந்து நெல்லையிலிருந்து செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். அவரிடமும் கள தகவல்களை கேட்டு பெறலாம். மருதுபாண்டி, தற்பொழுது நெல்லையில எல்லா பொருட்களும் தட்டுப்பாடின்றி எல்லா பொருட்களும் அங்க கிடைக்குதா?
ராதா, நாளை பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்கள் வீடுகளுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான சந்தைகளாக இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை, மகாராஜபுரம் டவுன் உள்ளிட்ட பிரதான சந்தைகளில் அதிக அளவு குவிய துவங்கியிருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி மகாராஜபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட காலை முதலே நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்க குவிந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நெல்லை மாநகரத்தை பொறுத்தவரை இந்த 3 சந்தைகள் தான் பிரதான சந்தை. இங்கே அரசால் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய இந்த சந்தையில் அரசு நிர்ணயிக்கக்கூடிய விலையில் தான் இங்கே பொருட்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதன் காரணமாக இங்கே அதிக அளவு பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 71 டன் காய்கறிகள் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வீடுகளுக்கு பொதுவாக இந்த பொங்கல் பண்டிகை என்றால் வீடுகளுக்கு தேவையான பழங்கள், காய்கறிகள் மற்றும் மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க குவிவது வழக்கம். அந்த வகையில் கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் இந்த காலம் அதிக அளவு பொதுமக்கள் வந்திருக்கிறார் என வியாபாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் விலையும் அதிக அளவு உயர்ந்திருப்பதாகவே தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் தொடர் மழை மற்றும் பனிப்பொழிவின் காரணமாக விலைகள் கணிசமாக உயர்ந்திருப்பதாகவும் சாதாரண காலங்களை ஒப்பிடுகையில் 30 முதல் 40% விலையேற்றம் என்பது கண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முருங்கைக்காய் கிலோ ஒன்றுக்கு சுமார் 170 ரூபாய் அதற்கு விற்பனை செய்யப்படுவோம். அதே போன்று மஞ்சள், கரும்பு உள்ளிட்ட அனைத்து வகையான பொருட்களுமே அதிக அளவுக்கு விலையேற்றம் என்பது கண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த நெல்லை மாவட்டத்தில் இந்த பொங்கல் பண்டிகை என்பது இந்த கிராமங்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அதிக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அந்த காலத்தில் புதுமண தம்பதிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த பொன்முடி, அதாவது பொங்கல் சீர் எனக்கூடிய அந்த பொருட்களை வாங்குவதற்கும் அதிக அளவு பொதுமக்கள் வருகிறார்கள். ஏனென்றால் திருமணமானவர்களுக்கு வீடுகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பொங்கல் சீரை வாங்குவதற்கு அதிக அளவு பொதுமக்கள் பாளையங்கோட்டை மற்றும் டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு அதிக அளவு குவிந்து வருகிறார்கள். இருப்பினும் இந்த விலை அதிகம் இருந்தாலும் கட்டாயம் வாங்க வேண்டிய சூழல் இருப்பதன் காரணத்தால் பொதுமக்கள் அதிக அளவு தங்கள் தேவையான பொருட்களை வாங்க முடிகிறது. இதை தவிர இந்த பூக்களின் விலையும் என்பது கணிசமான அளவு உயர்ந்து இருக்கிறது. சாதாரண காலங்களில் விற்பனை செய்யக்கூடிய அளவை விட தற்போது இந்த விழா காலம் என்பதால் கதம்பம், மல்லி உள்ளிட்ட அனைத்து வகையான பூக்களின் விலையும் கணிசமான அளவை உயர்ந்திருப்பதாகவும், இருப்பினும் வீடுகளுக்கு நாளை சுவாமிக்கு தரிசனம் செய்வதற்கு தேவையான பூக்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாகவே பொங்கல் விழாவுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான சந்தைகளிலும் பொதுமக்கள் அதிக அளவு குவியக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பொங்கல் விழாவிற்கு மாநகரமே களை கட்ட துவங்கி இருக்கிறது. அதான் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்கள், காய்கறிகளுடைய விலை கணிசமாக உயர்ந்து காணப்படுகிறது. பண்டிகை காலங்களில் இதுபோன்ற விலை உயர்வு வழக்கமான ஒன்றுதான். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.